இந்த பூமியில எல்லாமே ப்ரீஷியஸ் தான். நெறைய அரிதான உயிரினங்கள் வாழுது இந்த பூமியில. அது மாதிரி பல மில்லியன் வருஷங்களா இந்த பூமியில அழியாம வாழக்கூடிய 7 அரிதான உயிரினங்கள பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நம்பர் 1 ஹோட்சன். இந்த ஹோட்சன் பறவைகள் கொலம்பியா காட்டுப்பகுதிகளில் தான் அதிகமாக வாழுதுங்க. இந்த ஹோட்சன் பறவைகள் 10 மில்லியன் வருஷத்துக்கு மேலே நம்ம பூமியில் வாழுதுங்க. இதுங்க மற்ற பறவைகள் மாதிரி உயரமாலான்னு பறக்காது. மயில் மாதிரி மரத்துக்கு மரம் கொஞ்சம் தூரம் தான் பறக்குங்களாம். இதுங்க கிட்ட இருக்கிற வித்தியாசமான விஷயம் என்னன்னா, பொதுவாக எல்லா உயிரினங்களும் சாப்பிட்ற உணவுகளை வயிற்றுக்கு அனுப்பி தான் செரிமானம் பண்ணுங்க. ஆனால் இந்த பறவைகள் ரொம்பவுமே வித்தியாசமாக இதுங்க சாப்பிட்ற உணவுகளை கழுத்து பகுதியில் வச்சு செரிமானம் பண்ணுதுங்க. இதனால இந்த பறவைகள் சாப்பிட்ற உணவுகள் பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆகிறதுக்கு 48 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகுமா. நம்பர் 2 வெக்கி ஒப்கோம். இதுவும் ஒரு வகையான ஷார்க் மீன் தான். இந்த வெக்கி ஒப்கோங்கிற ஷார்க் மீன் 11 மில்லியன் வருஷத்துக்கு மேலே நம்ம பூமியில் அழியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுங்க நல்ல தண்ணியிலையும் வாழும், கடல் நீர்லையும் வாழும். இதுங்க எப்பவுமே கடலில் மண்ணுக்கடியில் ஒளிஞ்சுக்கிட்டு இதுங்க கிட்ட வர்ற மீன்களை டக்குன்னு பிடிச்சு வேட்டையாடி சாப்பிடுங்களாம். சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் இந்த மீனோட தலைப்பகுதியை செடியோட இலைகள்னு நினச்சிக்கிட்டு தானாவே இதுங்க கிட்ட வந்து மாட்டிக்குங்களாம். என்னதான் இதுங்க ஷார்க் இனத்தை சேர்ந்த மீனாக இருந்தாலும் இது மனிதர்களை கடிக்காதாங்க. நம்பர் 3 சீ ஸ்பாஞ்சஸ். கடல்ல வளர உயிரினங்கள்லயே இந்த சீ ஸ்பாஞ்ச்கள் தான் 450 மில்லியன் வருஷங்களா நம்ம பூமியில அழியாம வாழுதுங்க. ஜூலை மாதம் 2021ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கனடா நாட்டை சேர்ந்த எலிசபெத் டர்னர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு 890 மில்லியன் வருஷங்கள் பழமையான சீ ஸ்பாஞ்சஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடலில் 8555க்கும் அதிக வகையான சீ ஸ்பாஞ்சுகள் இருக்குதாம். இந்த எல்லா ஸ்பாஞ்சுக்கும் அசையாமல் ஒரே இடத்துல இருந்து வாழக்கூடிய திறமை இருக்குங்க. இதுங்க எல்லாமே உயிரோட தான் இருக்குதுங்க, ஆனால் அசையாதுங்க. நார்மலாக இந்த ஒவ்வொரு சீ ஸ்பாஞ்சுக்கும் 300 to 200 வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடிய தன்மை இருக்குது. நம்பர் 4 கோட்ஃபிஷ். கோட்ஃபிஷ்னு சொல்லப்படுற இந்த சிமிரோ மீன்கள் 280 மில்லியன் வருஷங்களா நம்ம பூமியில் அழியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்க. எப்பவுமே கடலில் 10,000 ஃபீட் ஆழத்தில் தான் வாழுங்களாம் இதுங்க கடலோட மேல் பகுதிக்கு வராது. இதுங்களோட பெரிய கண்களை வச்சு இந்த மீன்களால் இருட்டில் கூட தெளிவாக பார்க்க முடியுமா. அண்ட் இதுங்களால் பார்த்தீங்கன்னா வெளிச்சமே இல்லாத ஆழ்கடல்லையும் இந்த கோஸ் மீன் மற்ற மீன்களை ஈஸியாக வேட்டையாடி சாப்பிடுங்களாம். அண்ட் நம்பர் 5 மோண்டனா டயரோல்ஃப். இந்த மோண்டனா ஓநாய்கள் டைனோசர் காலகட்டத்திலிருந்து நம்ம பூமியில் அழியாமல் வாழ்ந்துட்டு வருதுங்க. நிறைய முறை இதுங்களுடைய இனம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாலும் கூட இதுங்க மறுபடியும் காட்டுப்பகுதியிலிருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க. இந்த ஓநாய்கள் அதிக எண்ணிக்கையில் இல்லைனாலும் கூட இப்போ வரைக்கும் கம்மியான எண்ணிக்கையிலையும் அழியாமல் வாழ்ந்துக்கிட்டே இருக்குதுங்க. நம்பர் 6 சூப்பர் சாலமண்டர். இந்த சூப்பர் சாலமண்டர்கள் நம்ம பூமியில் 170 மில்லியன் வருஷங்களா அழியாமல் வாழுதுங்க. இதுங்க 6 ஃபீட் நீளமும் 55 கிலோ வரை வெயிட்டும் போடக்கூடியது. இப்போ இந்த சாலமண்டர்கள் உலகம் முழுக்கவே 50,000க்கும் கம்மியான எண்ணிக்கையில் அழியிறது நிலைமைக்கு வந்துருச்சுங்க. இதுங்க பார்க்க வித்தியாசமாக இருந்தாலும் கூட இதுங்க மனிதர்களை கடிக்காது. அண்ட் இதுங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே பாறைகளுக்கு அடியில் ஒளிஞ்சே தான் வாழுங்களாம். அது மட்டும் இல்லை 3 மாதம் வரைக்கும் கூட உணவு தண்ணீர் எதுவுமே இல்லாமல் சில நுண்ணுயிர்களை மட்டுமே சாப்பிட்டுட்டு உயிர் வாழுங்களாம். நம்பர் 7 நாட்டிலோஸ். இந்த நாட்டிலோஸ்கள் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் வருஷமாக கடலில் அழியாமல் வாழ்ந்துட்டு வருதுங்க. இதுங்க ரொம்பவே வித்தியாசமான ஒரு உயிரினம். இதில் ஃபிஜி, சமோவா, வனுட்டான்னு சொல்லிட்டு 3 நட்டுலஸ்கள் இருக்குது. இதுங்க ரொம்பவே மெதுவாக தான் நீந்துங்க. அதுலேயும் இதுங்களால் ஆழ்கடலில் கூட நீந்த முடியாது. பொதுவாக இந்த மாதிரி ரொம்பவும் மெதுவாக நீந்தக்கூடிய உயிரினங்கள் சீக்கிரமாக அழிஞ்சு போயிருங்க. ஆனால் இந்த நாட்டுலஸ்கள் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் வருஷத்துக்கு மேலே இன்னுமே அழியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. மனிதர்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருந்த வரைக்கும் இயற்கையின் படைப்பில் எல்லா உயிரினங்களும் தாவரங்களும் கூட ரொம்ப செழிப்பாக நல்லா வாழ்ந்துச்சுங்க. ஆனால் பாருங்க, இப்போ நிலைமை தலைகீழ். இப்போ மனிதர்களாகிய நாம செழிப்பாக வாழணும் அப்படிங்கிற ஒரு சுயநலமான முடிவுனால பல இயற்கை படைப்பை அழிவின் விளிம்புக்கு தள்ளிட்டோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம ஆரம் யாதனை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.